Hi friends, welcome back to my channel. நம்ம சேனலை first time பார்க்குறீங்க மறக்காம சேனலை subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட GS study vlog தான் பார்க்க போறீங்க. சொன்ன அதுக்கு முன்னாடி வந்து ஜூஸ் குடிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு கேரட் ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன். ஆல்ரெடி எந்த அளவுக்கு பனி இருக்கோ அந்த அளவுக்கு வெயில் ஆரம்பிச்சிட்டு. இப்போ சரியான வெயிலா இருக்கு. அதனால நம்ம வந்து கொஞ்சம் கூலிங்கா இருக்கட்டும் அப்படினு சொல்லிட்டு நான் கேரட்டோட கொஞ்சமா அது பேர் என்ன பாதாம் பிசின் அதுவும் சேர்த்து நான் போட்டு இந்த பாருங்க பாதாம் பிசின் நைட்டே வந்து ஊற வச்சிட்டு ஜூஸ் போட்டு எது வேணால் கலந்து குடிக்கலாம். அது பாலில் எது வேணால் கலந்து குடிக்கலாம். அதனால் ஊற போட்டுட்டு இப்போ நான் வந்து இதோட கேரட்டு பால் அண்டு கொஞ்சமாக சுகர் அண்டு வந்து பாதாம் பிசின் இதை போட்டு குடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டடியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜிஎஸ்னால் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறையா சப்ஜெக்ட் வந்து ஆட் ஆகும். ஃபஸ்ட்டு யூனிட் நம்ம சிலபஸ் வைஸாக இப்போ சேஞ்ச் பண்ண சிலபஸ் வைஸாக அது ஜிஎஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அதை தமிழ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ சிலபஸ் வைஸாக எடுத்து பார்த்தா நமக்கு மார்க் அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் யூனிட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சயின்ஸு, அப்புறம் செகண்ட் யூனிட் வந்து புவியியல் ஜியோகிராஃபி வரும். அண்ட் தேர்ட் யூனிட் வந்து ஐஎன்எம் அண்டு ஹிஸ்ட்ரி இது சேர்த்து வரும். இது சேர்த்து ஒரு தேர்ட் யூனிட்டு. ஃபோர்த் யூனிட் வந்து இந்தியன் பாலிட்டி. ஃபிஃப்த் யூனிட் வந்து எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து ஃபிஃப்த் யூனிட். அண்ட் சிக்ஸ்த் யூனிட் வந்து நம்ம தமிழ் சொசைட்டி ஒன்று வரும். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் ஜிஎஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதோட ஆட் ஆகும். இது கரண்ட் அஃபேர்ஸ்னால் சயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் ஆகும், அப்புறம் ஜியோகிராஃபியில் ஆட் ஆகும் கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் பாலிட்டியில் ஆட் ஆகும். அப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னேன்னா அது ஃபுல்லாகவே கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கும். அதாவது 2024-25 இதுக்குள்ளே தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடம் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜிடிஎஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக உள்ளதான் அந்த தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த ஃபுல்லாகவே பர்சன்டேஜ் அந்த அடிப்படையில் தான் ஃபுல்லாகவே கொஸ்டின் இருக்கும், பேட்டர்ன் இதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸ் இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும், ஆட் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஜிஎஸ்ன்னு சொல்லி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து இதில் வந்து நமக்கு எது இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ஜிஎஸ் படிக்கிறப்போ எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு, இதுக்கு நம்ம எது இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா போன சிலபஸ் வைஸாக நமக்கு வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் எதுவுமே தெரியாது. ஆனால் சொல்லுவாங்க அப்போக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து தமிழ் சொசைட்டி தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து யூனிட் 8 இருந்துச்சு, அப்போ யூனிட் 9 இம்பார்ட்டன்ட், தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு சிலபஸ் வைஸாக மார்க்கு படியிலே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா தமிழ் சொசைட்டி அதே ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. தமிழ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அது ஒரு யூனிட்டாக இருந்துச்சு, அப்புறம் எக்கனாமிக்ஸ் ஒரு யூனிட்டாக இருந்துச்சு, ஐஎன்எம் ஒரு யூனிட்டாக இருந்துச்சு, ஹிஸ்ட்ரி ஒரு யூனிட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கனால அதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் வரும்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் சொசைட்டி 20 மார்க் வரும். இந்த தமிழ் சொசைட்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 20 மார்க் கொடுத்துருக்காங்க. முன்னாடி மார்க்லாம் தெரியாது, ஆனால் இதுதான் முன்னாடி இம்பார்ட்டன்ட், இப்போ இம்பார்ட்டனுக்கு 20 மார்க் கொடுத்துருக்காங்க. இது படிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸி தான், ஏன்னா இது தமிழ் நம்ம வந்து தமிழ் படிப்போம்ல அதிலே கொஞ்சம் ஆட் ஆகும். நிறையா யூனிட் நிறையா சப்ஜெக்ட்டு கண்டென்ட் எல்லாமே நம்ம தமிழ் லாங்குவேஜ்லேயே இது வந்து ஆட் ஆகிறனால ஈஸியாக நம்ம வந்து தமிழ் சொசைட்டி படிச்சிடலாம். அண்ட் திருக்குறளும் வந்து இதுக்கு வந்து சேமாக வரும். அதாவது தமிழுக்கு நம்ம படிக்கிற அதே திருக்குறள் இதுக்கு வந்து நமக்கு வந்து சேமாக வரும். ஸோ நமக்கு வந்து டபுளாக படிக்கிற மாதிரி ஒரு சிலபஸ் கவர் பண்ணால் நம்ம வந்து தமிழ் சொசைட்டி வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் அது மாதிரி. ஸோ அடுத்தது வந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து தமிழ் சொசைட்டிக்கு அடுத்தது வந்து எக்கனாமிக்ஸ் வந்து தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு சேர்த்துமே 20 மார்க் கொடுக்குறாங்க. எக்கனாமிக்ஸுக்கும் அதே மாதிரி தான். இப்போ வந்து தமிழ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டாக தான் பார்க்கணும். அதாவது ஹெச்டிபி அதாவது நிறைய இண்டெக்ஸ் வந்து அதில் ஆட் ஆகும். ஸோ அது மாதிரி நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு உள்ள அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து இந்தியன் பாலிட்டி 15 கொஸ்டின் நமக்கு வந்து கேட்குறாங்க. இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து படிக்க வேண்டியது வந்து ஹிஸ்ட்ரி அண்டு ஐஎன்எம் அது ரெண்டுமே சேர்த்து 10 மார்க்கு. அடுத்து வந்து புவியியலுக்கு வந்து ஜியோகிராஃபிக்கு வந்து
5 மார்க் ப்ளஸ் அதில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் ஆகும். அப்புறம் சயின்ஸு லாஸ்ட்டில் வந்து சயின்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வரும். சிலபஸில் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு போகிறது தான் வந்து நமக்கு வந்து நல்லா பெட்டராக படிக்க முடியும். ஏன்னா அதுக்கு தான் வந்து மார்க் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி வந்து தமிழ் சொசைட்டி ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா ஆல்ரெடி நம்ம படித்ததுனால தமிழ் சொசைட்டி ஓரளவுக்கு ஓகே. சங்க இலக்கியம் தான் நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கும். சங்ககால இலக்கியம் தமிழில் வந்து இப்போ சிலபஸ் கம்மி பண்ணியிருக்கனால நமக்கு வந்து தமிழ் சொசைட்டியில் அதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவான். பாரதிதாசன்லாம் வந்து பாரதியாரே இல்லை தமிழ் லாங்குவேஜில். ஆனால் இதில் வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து பாரதியார் வந்து தமிழ் சொசைட்டிக்காக படிச்சிடணும். அதை வந்து இக்னோர் பண்ண வேண்டாம். அது மாதிரி தமிழ் திருக்குறளும் சரி, நம்ம வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், இந்த பாளையக்காரன் கிளர்ச்சி எல்லாமே வந்து படிச்சிங்கன்னா ஐஎன்எம்லேயும் கவர் ஆகும், இதுலேயும் கவர் ஆகும். ஸோ என்னோடய ஸ்டடி பேக் இப்படி தான். ஸோ தேங்க்யூ.